दुधिया चांदनी सवाली हो गई। यह कविता श्री माखनलाल चतुर्वेदी की कविता है। इस कविता में वे अपनी सांस के प्रयाण की कल्पना करके कुछ बताते हैं। वास्तव में कविता का अर्थ धुंधला है। दूधिया சாந்தினி சவாலி ஹோகை இந்த ஸ்டோரியை எழுதுனது ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி அவங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய மூச்சு காற்று அப்படி போகிற மாதிரி, அதாவது ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதோட அர்த்தம் இவர் அப்படி போகும்போது இவர் கற்பனை பண்ணி அவர் சொல்கிறாரு. அதோட மீனிங் சரியாக இல்லை. அதாவது துந்தலா அப்படின்னாக்கா கொஞ்சம் மங்கலாக இருக்குது. कवि परिचय முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது कविता का सारांश। कवि की सांक्षों ने अपने से ही कुछ सवालों पूछा, फिर जो जवाब मिला उनको एक कहानी के रूप में लिख दिया। यह कहानी बारी कहानी थी, इसलिए कवि की सांस बवाली हो गई। दुख की गर्मी को दूर करने के लिए सांक्षों दारकों से मिली, फिर भी दुख की गर्मी नहीं गई। कुछ ठंड पाने के लिए उसने चंद्र को चूमा, मगर सांस की गर्मी के कारण, दुख की गर्मी के कारण सफ़ेद चांद का मुखड़ा काला हो गया। गौरी चांदनी भी काली हो गई। அதாவது இதை எழுதின இந்த ஆத்தர் யாருன்னா மாக்கன்லால் சதுர்வேதி. அவங்க சொல்கிறாங்க, அவர் தன்னோட மூச்சு காட்டுக்கிட்ட கேட்குறாங்க. அதை ஒரு கதையாக அவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருக்காங்க. அது அந்த கதையில் ஒரு சோகமான கதையை சொல்லுது. அப்போ அது சோகமாக இருக்கும்போது அது ஹீட் ஆகிடுச்சு. அதாவது அது ஒரு மூச்சு காற்று மூலமாக அது ஹீட் ஆகுது. அந்த சோகத்தை நட்சத்திரங்களை போய் அது மீட் பண்ணிச்சு. அந்த ஸ்டார்ஸை பார்த்தும் அது அந்த தூக்கம் போகலையா அதுக்கு. அடுத்து மூன் கிட்டே போச்சு. மூன் பார்த்ததும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால மூன் கிட்டே போயிட்டு அது அந்த மூனை அது கிஸ் பண்ணிச்சான். அதனால் அது என்னாச்சுன்னா, அந்த மூன் ரொம்ப பிளராக மங்கலாக அப்படி ஆயிடுச்சு தான். அதாவது அது துக்கத்தினால அந்த ஹீட்டு அதோட ப்ரீத்தோட அந்த ஹீட்னால அந்த மூனை டச் பண்ணும்போது அவ்வளோ கருப்பாயிடுச்சு தான். அதாவது கருப்புனா அது பிளராக ஆயிடுச்சான். கவிக்கு சாங்ஸ்கி கர்மி குச்சி कट गई, वह भूमि पर वापस आई। यहाँ आकर वह खेलने लगी। उसके खेलने के कारण फूलों के कुछ खिले। वह जाकर उनसे मिली, उसके कारण फूलों खिले फूलों को सौंदर्य मिला। यूँ कहिए कि सांस के फूलों की खूबसूरती बन गई। कवि की सांस पेड़ पर जा रुकी, तब पेड़ों की छाया खिले फूलों पर पड़ी। इस तरह कवि की सांस फूलों पर बादल बन गई। இந்த கவியோடைய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அதோடைய அந்த ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது பூமிக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே விளையாட அதுக்கப்புறம் அவருடைய மூச்சு காற்று அந்த பூவோடைய கொத்து இருக்கு இல்லையா, அந்த கொத்தை போய் பார்த்துதான். அப்போ பார்க்கும்போது அந்த சுவாச காற்று மூலமாக அது மலர ஆரம்பிச்சிருச்சான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்ததுதான். அந்த கவியோடைய அந்த சுவாச காற்று அதுக்கடுத்து அந்த ஒரு மரத்துக்கிட்ட போயிடுச்சான். அந்த மரத்துக்கு கீழே பார்த்தா அதோடைய நிழல். அப்போ அந்த நிழல் போய் அந்த பூக்களுடைய அந்த மேலே பட்டு அது ஒரு க்ளவுடு மாதிரி இருந்ததுதான். आसमान में चिड़ियाँ उड़ने लगी। कवि की सांस उन चिड़ियों के सिर पर छा गई। हवा बगने लगी और कवि की सांस हवा के मन को भा गई। चिड़िया जमीन पर फुदकती है। कवि की सांस फूलों पर फुदकने लगी। इस संदर्भ में पेड़ ने कवि की सांस से कुछ कहा। इस पर वह पेड़ पर समा गई। पेड़ के वृत्त पर कहीं सो गई थी। वह चुप रही, इसलिए उस सबका प्यार मिल गया। அடுத்து பார்த்தீங்கன்னா, கவியோடைய அந்த மூச்சு காற்று அது அப்படியே அந்த பேர்ட்ஸோடைய தலைமையில் போய் அமர்ந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. இந்த கவிஞருடைய மூச்சு காற்று திரும்ப அந்த காற்றுக்கு பிடிச்சி போயிட்டு
அப்போ அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கீழே வந்து உட்காரும், அதுக்கப்புறம் மேலே பறக்கும். இது மாதிரி ஜமீனில் உட்காருதும், மேலே ஊட்டி மேலே போகிறதும் இப்படி பறந்துட்டு இருக்குது. அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கீழே பூமியில் வந்து தாவி வருதில்ல, அது போல அந்த கவிஞரோட மூச்சு காற்று வந்து திரும்ப அந்த மலர்ஸ் அந்த பூக்கள் மேலே வந்து போகுதான். அப்போ வந்து அந்த மரம் வந்து கவிஞருடைய மூச்சு காற்றுக்கிட்ட சொல்லுது. அப்போ அந்த கவிஞருடைய மூச்சு வந்து அந்த ட்ரீலேயே இருக்குது, அந்த மரத்துலேயே வந்து இருந்துருச்சான். அப்புறம் அந்த கிளையில், அந்த மரத்தில் ஒரு கிளையில் எங்கேயோ போய் அது தூங்கிடுச்சான். இந்த கவிஞருடைய மூச்சு காற்றுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. எப்படி அந்த பேர்ட்ஸ் கிடச்சிது, ஃப்ளவர்ஸ் கிடச்சிது, மரம், காற்று, இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடச்சிச்சு. कवि की सांस श्री कृष्ण की बांसुरी की तरह आवाज़ करने लगी। फिर शब्द के जुलने लगी। प्यार बाने के कवि की सांस आकाश में, भवन में, विदाई में, मिलन में सेनक पाकर कई गीत गाने लगी। அப்புறம் கவிஞருடைய மூச்சை காற்று பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய ஃப்ளூட்ஸ் இருக்குல்ல, பாசுரி, அது மூலமாக அது மூலமாக அது வந்து வார்த்தைகள் மூலமாக அது வந்து நல்லா ஊஞ்சலாட ஆரம்பிச்சிருச்சான். இவ்வளோ அன்பு கிடைச்சதுனால அந்த ஆற்றுடைய மூச்சு காற்று வந்து அது வந்து ஆகாயத்தின் மேலே, காற்றுல, அப்புறம் நம்ம யாரையாவது அனுப்பி வச்சோம்னா அவங்க கூட பாட்டு நேரத்தில், யாரையாவது மீட் பண்ணுற நேரத்தில் ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி விதவிதமான பாடல்கள் பாடி அன்பாக அது மாறிடுச்சான். அச்சானக் कुछ परिवर्तन हुआ। भूमि की उंगलियां लगने वाले पहाड़ दिल मिलाने लगे। कवि की सांस विश्वास के साथ सुर मिलाने लगे। मगर यह देखकर कुछ पाने की तमन्ना करने वालों की आस त्रास के भय से दबने लगी। அதுக்கப்புறம் என்னாச்சு, பூமியில் இருக்கக்கூடிய அந்த பகாட்டு மலை மேலே வந்து அது வந்து அவருடைய மூச்சு காற்று வந்து கலக்குது. அப்போ அது மேலே அவங்களுக்கு வந்து ஆசை வந்துச்சான். அப்போ அதுக்குள்ளே அது வந்து தன்னை அமுக்க பார்க்குதான். शीब के फूल खिले हैं, उनमें मकरंद खूब भरा है, इन फूलों को सुन लो, पहाड़ों के देवता को चढ़ाएंगे, जल्दी उड़ाओ, जल्दी चढ़ाएंगे, हाथ में हाथ उड़ाकर माथे पर माथे मिलाकर चले। அப்புறம் அந்த பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்களுடைய நடுவில் வந்து மகரந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இல்லை அந்த பூவை எடுத்து அதை வந்து அந்த மலைக்கு வந்து வணங்கு, சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் கடவுளுக்கு வந்து சமர்ப்பிங்க, கைகள் கூப்பி நமஸ்காரம் பண்ணி வணங்குங்க. அப்படி பார்த்தா இந்த கவிஞருடைய அந்த மூச்சு காற்று வந்து ஒன்றுனா அப்படியே மாறி 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 அப்படியே எப்படி வந்தது, ட்ராவல் பண்ணது அப்படிங்கிறதான் இதில் பார்த்துருக்கோம். कवि की कल्पना और उनके शब्द दोनों में समंजस हो न सका, इसलिए मालूम होता है कि कविता में कुछ अनोखी बात है, मगर उसका सही रूप से चित्रित करना हमें लोगों के सामर्थ्य से बाहर है. இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறாரு, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒன்று வந்து நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியலை. அவர் சொல்கிற வார்த்தைக்கும் அந்த அந்த மீனிங்ஸையும் வந்து அவர் என்ன ஆங்கில சொல்கிறாரோ அதுவும் வந்து சரியாக வந்து அட்டாச் ஆகலை, அது புரிஞ்சிக்க முடியலை. தேங்க்யூ. அடுத்த சாராஞ்சில் பார்க்கலாம்.